ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த கூடை வந்து 2 ரோல் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இந்த கூடை வந்து ஒரு 1.5 ரோல் 1.25 ரோல் அப்படி தான் ஆயிருக்கும், சரிங்களா. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து இதை விட இது வந்து சின்னதாக இருக்குது. காரணம் வந்து நாட் வந்து இது வந்து நல்லா நெருக்கமாக நம்ம போட்டிருக்கோம். ஒரு மாதிரி பெட்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கேப்பே கிடையாது. இதில் வந்து கேப்பு இருக்குது. இது வந்து நீங்கள் லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு வந்து சரியான அளவாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த பேஸ்கெட் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஹேண்டில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஸோ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இது வந்து 2 ரோல் ஆச்சு. இது வந்து 1.25 ரோல் தான். இதுக்கு வந்து ஒரு ரோல் வந்து சாண்டில் கலர் வந்து ஃபுல் ரோல் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி இந்த பிங்க் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த ஒயர் தான் நான் எடுத்திருக்கேன், சரிங்களா. இது போல் வந்து இப்போ இதை வந்து நம்ம சேல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 1.5 ரோல் அப்படி ஆகும் அப்படின்னா இது வந்து 250 200 அது உங்கள் ஊரை பொறுத்து நீங்கள் வந்து ரேட் வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரியா. 300 கூட வைக்கலாம். உங்கள் ஊரில் எப்படி வாங்குவாங்க என்னங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ரோல் பார்த்தீங்க அப்படின்னா 350. அதுக்கு மேலே வந்து உங்கள் ஊரில் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் வந்து கூட பின்னி சேல் பண்ண போகிறீங்க. இது பாருங்கள், இது வந்து 1.25 ரோலு, இது வந்து 1.5 ரோலு. இதுக்கு வந்து ரெட் கலர் வந்து ஒரு ஃபுல் ரோல் எடுத்திருக்கேன். ஒயிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் ரோல்குள்ளே தான் இருக்கும், ஏன்னா ஹேண்டில் அதெல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து 1.5 ரோலு, இது 1.25. ஆனால் இது வந்து 2 ரோலு, ஓகேவா. நம்ம போடுற டிசைனை பொறுத்து நமக்கு வந்துட்டு ரோல் வந்து தேவைப்படும். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரோலு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது வேறு கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். க்ரே கலர் தான் நமக்கு வந்து ஒரு ரோல் ஃபுல்லாகவே தேவைப்படும். மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கலர். நான் வந்து டார்க் கலருக்குள்ளே கொடுத்துருக்கலாம், பட் இதில் வந்துட்டு லைட் கலர் வந்து க்ரேக்கு இது வந்து அவ்வளோ மேட்ச் ஆகலை, பட் இருந்தாலும் ஓகே. அப்புறம் இது வந்து ஒரு ரோல் ஃபுல்லாக பிங்க்கு தேவைப்படும். ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான் தேவைப்படும். ஒரு ஆஃப் ரோலுக்குள்ளே தான் நமக்கு தேவைப்படும். இடையில ஒயிட்ஸ் கொடுத்துட்றதுனால ஒயிட் வந்து நமக்கு கம்மியாக தான் தேவைப்படும். ஹேண்டில் ஸோ ஒரு 1.25 ரோல் இருந்தால் கூட போதும் நமக்கு. ஒயிட் வந்து கம்மியாக இருந்தாலே போதும், ஓகேவா. இது பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த ஒயரில் தான் இந்த பேஸ்கெட்டே நான் போட்டேன். ஒயிட்டும் ஒரு ஆஃப் ரோலு, பர்பிளும் வந்து ஒரு ஆஃப் ரோலுக்கு கம்மி, இவ்வளோ இருந்தாலே போதும் நமக்கு. இது வந்து ஹெக்ஸகான் மாடல் அருங்கோணம், சரியா. சின்னதாகவும் இருக்கும். உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு லஞ்ச் கூடையாக கொடுக்கும் பொழுது இந்த பேஸ்கெட் அளவு கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது டியூப் பேஸ்கெட்டு பம்ப்கின் ஷேப்பில், ஓகேவா. பேஸ் வந்து சின்னதாக ஆரம்பித்து இடையில வந்து நம்ம டியூப் கொடுக்கும் பொழுது இது கொஞ்சம் அகண்டு வரும். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து குறுகிடும். இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து கயிறு போட்டு மாட்டியிருந்தேன். இது வந்து ஸ்பேஸ் வந்து உள்ளுக்குள்ளே நிறைய கிடைக்கும். இது வந்து நீங்கள் பூஜை பேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோயிலுக்கெலாம் எடுத்துகிட்டு போகும்பொழுது தேங்காய், பழம், பூவு வைக்கிறதுக்கு எல்லாமே இது கரெக்டாக இருக்கும், சரிங்களா. இது வந்து ஃபுல்லாக ஒரு ரோல் நமக்கு வந்து தேவைப்படும், சரிங்களா. இதுவுமே நீங்கள் வந்து ஆல்ரெடி பேஸ்கெட் போட்ட ஒயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மல்டி கலரில் கூட இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் இது சிவன்கண் பேஸ்கெட்டு. இதுக்கு வந்து 2 ரோல் நீங்கள் எடுத்துக்கணும். 2 ரோல் எடுத்தால் கொஞ்சம் ஒயர் வந்து மீதி படும், சில டைம் மீதி வராமலும் இருக்கலாம். மீதி வந்து கொஞ்சம் வரும், சில டைம் வந்து வராது, நீங்கள் வாங்குகிற ரோலை பொறுத்து. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சின்னதாக ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. வாயும் வந்து நல்லா வாய்ப்பகுதி வந்து இப்படி க்ளோஸ் ஆகிடுது, ஏன்னா நம்ம வந்து ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்கியெல்லாம் சொருகலை, அப்படியே சொருகுனதுனால ஆட்டோமேட்டிக்காகவே வாய்ப்பகுதி வந்து மூடிடும். ஸோ சின்னதாக கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாமே நீங்கள் அழகாக இருக்கும். சிவன்கண் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் இது போலயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் லஞ்ச் பேஸ்கெட்டு மூடி டைப்பு, இது ரீசெண்டாக நம்ம சேனலில் போட்ட வீடியோ. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சிவன்கண் நாட் வந்து சாதாரண பேஸ்கெட்டை விட நாட் வந்து நம்ம டைட்டாக போடுறோம் இல்லைங்களா, ஸோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். கொஞ்சம் ஈஸி தான், சரிங்களா. அப்புறம் இதுவும் நம்ம குட்டி பேஸ்கெட்டு, ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த ஒயரில் போட்ட பேஸ்கெட் தான் இதுவும்.
இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் இது போல் ட்ரை பண்ணலாம். அப்புறம் இது ஒரு ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட்டு. இதுக்குமே ஒரு ஆஃப் ரோல்குள்ளே இருந்தாலே போதும். இப்போ நம்ம சேனலில் நம்ம ஒரு 1 இயர்க்குள்ளே போட்ட பேஸ்கெட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அதோட ரோல் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ரேட் வந்து கூட விற்கும் பொழுது நீங்களே வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் மூலியம் வந்து யாராச்சும் வந்து கூட வந்து நான் போடுறேன், நான் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களோட பேரும் ஃபோன் நம்பரும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து யாராச்சும் கேட்டாங்கன்னா கமெண்ட் பண்ணி கேட்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட நான் கொடுக்குறேன். ப்ளஸ்ஸு வந்து நம்ம கமெண்ட்லேயே பார்த்து கூட தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அது மூலியம் வந்து யாருக்கும் பேஸ்கெட் தேவை அப்படின்னா சேல் ஆகும், சரிங்களா? நீங்கள் வந்து கமெண்ட்லேயே நீங்கள் வந்து கொடுங்க உங்களோட நேமும் அப்புறம் மொபைல் நம்பர், சரியா? நீங்கள் எனக்கும் சென்ட் பண்ணி விடுங்க. அதை பார்த்துட்டும் சில பேர் வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. நானும் வந்து யாராச்சும் பேஸ்கெட் வேணும் அப்படின்னா அவங்களுக்கும் நான் வந்து உங்கள் நம்பர் கொடுக்குறேன், சரிங்களா? இப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த பேஸ்கெட் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எந்த பேஸ்கெட்டும் சேல் பண்ணல, எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது, சரிங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.